நண்பர்களே, பிறப்பு இறப்பு இதுக்கு இடையில ஒரு சின்ன கேப்பு. இதை சந்தோஷமா மகிழ்ச்சியாகவும் பயன்படுத்த தெரியாதவன் அவன் எவ்வளவு பொருளாதாரத்தை சேர்த்திருந்தாலும் சரி, எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எதுக்காக போகுது? அதனால உங்களுடைய இல்லங்களை தேடி நாங்களே வந்து நகைச்சுவை தரோம், நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்குன்றதான். விமானம் ஒன்று போய்கிட்டே இருந்துச்சு. விமானத்துல பைலட் சொன்னார், இல்ல விமானத்துல வெயிட் அதிகமா போச்சு, யாராவது 3 பேர் கூச்சா தானே எல்லாரும் தப்பிக்க முடியல, இல்ல எல்லாரும் செத்து போயிருந்தா அப்படின்னு சொன்ன ரஷ்யாக்கா நான் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு வேமா வந்தான். லெனின் வாழ்க, ரஷ்யா வாழ்க அப்படின்னு குதிச்சிட்டான். அடுத்து இங்கிலாந்துக்காரன் வந்தான், எலிசபெத் ராணி வாழ்க, இங்கிலாந்து வாழ்கன்னு அவன் குதிச்சிட்டான். அடுத்து இந்தியாக்காரர் வந்தார், மகாத்மா காந்தி வாழ்க, இந்தியா வாழ்கன்னு சொல்லி பக்கத்து நாட்டு ஜப்பான்காரனை தள்ளி விட்டான். போயிட்டு போடா நீ எப்படியும் போய் சேர்றா அப்படின்னு சொல்லி. இப்ப பஸ்ல ஒரு அது வித்தியாசமா இருக்கும். நீங்க பஸ்ல சின்ன பிள்ளை மட்டும் ஊருக்கு கூட்டு போறே கஷ்டம். அன்னைக்கு ஒரு பையன் பஸ் ஸ்டாண்ட்ல அங்கிட்டு ஓடுறேன் அங்க தவிரான், அவங்க அப்பா கோவந்துருச்சு, பேசாம ஒரு இடத்துல ஓங்கி அடிச்சு மெட்ராஸ் போய் விழுந்துருவேன். அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து என்னை கொஞ்சம் மெதுவா அடிங்க, நான் திருச்சி வரைக்கும் போனேன். எல்லாம் எப்படி நோக்கம் அவன் நோக்கம் பாருங்க, அந்த மாதிரி கோச்சிங் சமாளிக்க வேண்டியது. ஏன்னா குழந்தைகிட்ட வந்து அந்த உணர்வு அதிகமா இருக்கும். நடு பஸ் ஸ்டாண்ட் யூரின் போயிட்டான், எல்கேஜி பையன். உங்களுக்கு பெரிய சொன்னார், இப்படிலாம் பப்ளிக் இடத்துல யூரின் போக கூடாதா, போலீஸ்காரங்க பார்த்தா புடிச்சிட்டு போயிருவாங்க. அதுக்கு அவன் சொல்றான், சும்மா போது புடிச்சா புடிச்சிட்டு போறான் இருக்கான். எங்க அண்ணனுக்கு இது வந்துருச்சு, ஃபீவர். அவனால கண்டிப்பா டேப்லெட் சாப்பிட மாட்டேன், எதை கொடுத்தாலும் சாப்பிட்டேன், மாத்திரை சாப்பிட மாட்டான். நான் மாத்திரை எப்படி உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு என்ன செஞ்சேன், வாழைப்பழத்துக்கு மாத்திரை வச்சு கொடுப்போம், ஈஸியா முழுங்கிடுவான்னு சொல்லி வாழைப்பழத்துக்கு நடுவில் அந்த மாத்திரை வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டான். எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வாழைப்பழம் நல்லா தான் இனிப்பாத்தான் இருந்துச்சு, உள்ள இருந்து விதை தான் கசந்துச்சு, துப்பிட்டேன் அப்படின்னா. நான் கொடுத்தது அதை சாப்பிடுச்சா, நம்ம யோசிக்கிற விட அவன் அதிகமா யோசிப்பான். ஏன்னா வாத்தியார் பாடத்துமே சொல்லியிருக்காரு, திணை விதைத்தவன் திணை இருப்பான், வினை விதைத்தவன் வினை இருப்பான். இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க எதை விதைச்சிருக்கீங்க தெரியுது. அது மூலம் அறுத்து அப்புறமேல் வாங்க எம்ஏ படிச்சு எதை போய் விதைச்சிருக்கீங்க, இதுதான் வசப்படாதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஆரம்பிச்சால். எழுத்துக்கள் பல வகைப்படும், ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து, உயிரெழுத்து, இதெல்லாம் கேட்க வேண்டிய எங்க தலையெழுத்து அப்படின்னா. அந்த ஆள் எம்ஏ படிச்சு என்ன மூடி வச்சுட்டு முறுக்கு வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்காரு பாவம். வாத்தியார் தொழில் அப்படி. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், பரீட்சை ஒன்று வரும். இதெல்லாம் பயங்கர வித்த காட்டுவாங்க. நாளைக்கு பரீட்சை இன்னைக்கு சில நோட்ஸ் வாங்குவாங்க. நீங்க தமிழ் நாளைக்கு தமிழ் பரீட்சை வேண்டிய எந்த கைடுமே இல்ல. தமிழ் நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா கடையில பல வகைகள் இருக்கும், கோனார் தமிழுரை, கண்ணா தமிழுரை அப்படின்னு சொல்லி. இவன் கடைக்கு வேமா போனேன், கடைக்காரர் நாளைக்கு தமிழ் பரீட்சை நோட்ஸ் கொடுங்க அப்படின்னா, கோனாரா அப்படின்றார், இல்ல நாங்க செட்டியார் அப்படின்னு இருக்கான். எனக்கு பேசிக்கிட்டே தெரியல எப்படி இருக்கும். அவங்க அப்பா சொன்னார், நீயும் ரமேஷ் படிக்கிற வகுப்பு ஒரே வகுப்பு தானே? ஆமா. ஒரே வாத்தியார் தானே? ஒரே ஸ்கூல் தானே? அப்புறம் அவன் 90 மார்க் எடுக்க, நீ 15 மார்க் எடுக்கிற? அப்பா வேற இல்ல, உங்க அப்பா அறிவாளி, அப்பா நீ வந்து சேர்ந்துருக்கு ஜனி முடிச்சு தானமா, அப்படித்தான் இருக்கும். இப்போ அதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து எக்ஸாம்ல போய் தூங்கிட்டான். ஐயோ. அப்போ வாத்தியார் கேட்டா, ஏடா இன்னைக்கு எக்ஸாம் நடக்குது தூங்கிட்டு இருக்கிறேன்னா? இல்ல எங்க அப்பா தான் சொன்னாரு, கேள்வி தெரியலனா மூச்சு நிக்காதுன்னாரு, தூங்கிட்டேன். இதே உள்ள அவங்க அப்பா கடைக்கு அனுப்பினார் சார். ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிடுறா, வேமா கறி வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி. அவன் வேமா போனா கடையில போய் 1 கிலோ அஜித் கறி கொடுங்க அப்படின்னா. அவருக்கு ஏன்னா 1 கிலோ அஜித் கறி, தலைக்கறின்றத சுருக்குமா அஜித் கறி. அந்த ஆளு உயிரை விட்டேன், நான் 20 வருஷமா அந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, ஒருத்தன் கூட இப்படி கேட்டா காணா அப்படின்னு. எப்படி எல்லாம் யோசிப்பான்னு தெரியல. அவங்க அம்மா வச்சு விட்டாங்க, கொடை வாங்கிட்டு வாடா, மழை காலமா இருக்கு அப்படின்னு. வேமா கடை போனா சொன்னாங்க, சின்ன பிள்ளை இருக்கனால ஏமாத்துவாங்க, என்ன விலை சொல்றாரு கடைக்கார, அதுல நீ பாதியை கேளு. தெளிவா போனேன். கடைக்காரன் இந்த கொடை எவ்வளவு அப்படின்னு, 80 ரூபா 40 ரூபா வருமா அப்படின்னா. வராது. சரி உனக்கு வேணா எனக்கு 60 ரூபான்னு வச்சுக்க, அப்ப 30 ரூபான்னு வருமா அப்படின்னு. ஃபைனலா முடிப்பீங்க 40 ரூபா, அப்ப 20 ரூபான்னு வருமா அப்படின்னு. ஓய்ஸா எடுத்துக்க, அப்ப 2 கொடுங்க அப்படின்னு இருக்கான். என்ன அநியாயம் பாருங்க. எவ்வளவுதான் சின்ன வயதில் உனக்கு வந்து போலியோ, இன்னும் அது ஒண்ணு விட்டு போலியோ, ஒருவேளை சொட்ட மருந்து தொண்டைக்குள்ள போலியோ, அப்படி போன மருந்தும் ஒருவேளை போலியோ அப்படின்னா. அப்ப இந்த மாதிரி போலியானனால ஏகப்பட்ட டாக்டர் ஒன்னும் புரிஞ்சுக்கிறோம். அன்னைக்கு வேமா ஓடியாந்து ஒரு டாக்டர் பேஷண்ட கைவிட்டார். உனக்கு பண்ண இதே ஆபரேஷன் சக்சஸ். அவன் பேச்சு நிறுத்துங்க சார், நான் கிட்னி ஆபரேஷனுக்கு வந்தேன், என்னையா இதே ஆபரேஷன் எதை வாட்சி பண்ணி விட்டு போறாங்க. ஒரு ஆள் வந்து டாக்டர் எனக்கு நேத்து வந்த கனவே இன்னைக்கு வருது, என்ன அப்படின்னு. இது மறு ஒளிபரப்பு. அப்படித்தாங்க திரும்ப வரும். இப்போ வேலையை பாருங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு கூட்டம் ஓடி இருக்காங்க ஒரு நர்ஸை நோக்கி. இனி அந்த நர்ஸை நோக்கி எல்லா கூட்டம் ஓடுறாங்க அப்படின்னு. ரத்தம் தர்றதுக்கு பதிலாக முத்தம் தர்றவங்கள வாங்கிட்டாங்க. அவன் இதான் வாய்ப்புன்னு சொல்லி ஓடி இருக்காங்க. அன்னைக்கு ஒரு ஆள் கண்ணு மங்களா தெரிஞ்சுன்னு போனான், நண்பரை கூட்டிட்டு போய் பார்த்தேன், போர்டு மட்டும் இருந்துச்சு, போர்டுல பேரை காணா. ஏடா இந்த டாக்டர் தேடி வந்து போர்டு மட்டும் போர்டுல பேரை காணா. நான் அப்பயே சொன்னடா இவர் பேர் போன டாக்டர் போர்டுல இல்ல அப்படி இல்ல, அது கிடைக்கட்டும், நான் எப்படி அவரை போய் பாக்குறது, வழி எங்க இருக்கு, அந்த இருக்கல மேலே போகும் வழிண்டு டாக்டர் மேலே முடி வந்துட்டாங்க மேலே போறதா அப்படின்னு சொல்லி ஒரு வழியா நம்பிக்கையா போனேன். டாக்டர் வந்தார், உட்காருப்பா என்ன ஆச்சு அப்படின்னு. பாரு இதை பார்த்தாலும் 2 தெரியுது. அப்படியா, அந்த சோவா உட்காரு, 2 சோவா இருக்கு எதுல அப்படின்ட்டான். ஆரம்பத்திலே அறுத்துட்டியா, உட்காரு. சரி ஆபரேஷன் பண்ணிடுமா அப்படி பண்ணிடுவோம் டாக்டர். ஆபரேஷன் ரேட் எவ்வளவு? 5001. அது என்ன மொய் மாதிரி 5001, 5000 எனக்கு, 1 ரூபா உனக்கு நெத்தில வைக்க. அப்பயே அவனுக்கு பயமான பயம் இருந்து இப்படி ஒரு டாக்டர் தேடி வந்திருக்குமான்னு சொல்லி கொலையே நடிக்கிட்டான். இருந்தாலும் நம்பிக்கையோட உட்காந்துருக்கான்.
சரி டாக்டர், ஹாஸ்பிட்டலை பத்தி சிறப்பா சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியும் இருக்கு, சுடுகாடு கூட இருக்கு. எனக்கு கொதிக்குது, ஒண்ணு அவசகுணமா பேசிட்டு இருக்கானே, என்னென்ன செய்ய போறான்னு சொல்லி. டாக்டர், இந்த ஆபரேஷன் எவ்வளவு நேரத்தில் முடியும்? செத்த நேரத்தில் முடியும். நான் செத்த நேரத்திலயா? அடுத்து பல் டாக்டர், அவங்கிட்ட போய் பாட்டு இதை விட கொடுமையா இருக்கும். வேமா ஒரு ஆள் போனார், போனோன்னா என்ன செய்யுது? பல்ல புடுங்க டாக்டர். பிடிக்கிறோம் காட்டுங்க. நல்லா காட்டுங்க. இன்னும் நல்லா காட்டுங்க. ஒரு நிமிஷம், வெளியிருந்து ஆபரேஷன் பண்ண போறீங்களா, வாய்க்கு உள்ள போறீங்களா? எதுக்கு இந்த? சரி பல்ல காட்டு. பல்ல கரை இருக்கே அப்படின்னு. சர்பக்ஸ் எல்லாம் போடுறேன் டாக்டர். அதை போடக்கூடாது, யார் பவுடர் போடணுமியா? சரி, புகையில நிறைய போடுவியோ? போட்டிருக்கேன், 1 ஏக்கர் தோட்டத்தில் போட்டிருக்கேன். முட்டாப்பில அந்த புகையில வாயில போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி. சரி, இதுக்கு முன்னாடி எது நாய் உன்னை கடிச்சிருக்கா அப்படின்னு? ஆமா டாக்டர். எங்க கடிச்சிருக்கு? ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல அப்படின்னு. உடம்புல எந்த இடத்துலயா? நீ முதல்ல என்ன செய்யற? நாய் கடிச்ச எடுத்த டெட்டால் போட்டு கழுவு. ரொம்ப செலவாகுமே ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் கழுவணும்னா. டாக்டரோட பேசின அனுபவங்க நிறைய சொல்லிக்கிட்டே உண்டு. இன்னும் வேண்டிய ஐடியா மட்டும் கேட்டுறாங்க. ஐடியா கேட்டோம்னா நம்மளை கொண்டு கோழி எடுத்துப்பான். ஒருத்தர் அமெரிக்காவில இருந்து படிச்சு வந்திருக்கான். இவன் கோழி பண்ணக்காரன். அமெரிக்காவில இருந்து படிச்சு வந்தா நிறைய டிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பான்னு சொல்லி போனா, ஐயா நான் ஒரு 300 கோழி வளர்க்குறேன், ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, அது 600 ஆக்குறக்கு. இப்படி செய், காலையில் அதை போடு, மாலையில் தான் போடு. அதே மாதிரி போட்டேன், 150 கோழி செத்து போச்சு. விறுவிறுன்னு வந்து என்ன ஓம் பேச்சுக்கிட்டு 150 கோழி செத்து போச்சு. அப்படியா? அந்த மெத்தட் சரிப்படாது. இப்போ ஒன்று சொல்றேன், ஆஸ்திரேலியா படிச்சதை அதை அப்படி செய், காலையில் அப்படி செய், மதியம் இதை போடு, பெரட்டு. சரி செஞ்சான். இருந்ததில் 75 கோழி செத்து போச்சு. என்னங்க நீங்க அப்படி செய்ய? ரைட், அது ஒண்ணு ஒத்து வராது. இந்தியாவில் படிச்சு சொல்றேன், இப்படி செய் பாப்போம். பார்த்தா அதுவும் செத்து போச்சு. நாங்க இப்படி நீங்க படிச்சாலும் நினைச்சு உங்களை நம்பி வந்து இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு. என்னையா செய்யறது? என்கிட்ட சொல்றதுக்கு ஐடியா இருக்கு, உன்ட்ட கோழி இல்லையே அப்படின்னு இருக்கான். பாரு, மீதி கோழி இருந்தாலும் அதையும் காலி